வணக்கம். இது வந்து மடுன்னு சொல்லுவாங்க. இது வழியாக தான் வயலுக்கு போகணும். வரப்பு சைடும் போகலாம். நான் அது ரொம்ப தூரம் போகணுன்றதுனால இந்த சைடு போயிட்டோம். ஏய் போடி. எத்தனை நேரம் பாப்பா? சின்ன பிள்ளைகள போகிறப்ப ஆறு மாதிரி இருக்கும், ஃபுல்லாக மணலாக அதில் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ஃபுல்லாக நாணல் மூடிட்டுருக்கு. வெயில் காலத்துலலாம் கொஞ்சம் கொளுத்தி விடுவாங்க, ஆனால் அப்போ கூட திரும்ப திரும்ப வந்துடுங்க. ஆனால் கொளுத்தி விட்டாலும் இவங்க முன்னாடி போகிறவங்க பயமே இல்லாமல் போகிறாங்க. நமக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒன்றும் அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. இப்போ தான் பயிர் போட்டிருக்காங்க. எங்கள் அப்பா டெய்லி இந்த சைடு தான் போய் ஆகணும். எங்களை பார்க்காம கூட எங்கள் அப்பா இருந்துருவார். ஆனால் கேணிக்கு வந்து பயிர் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் அவருக்கு தூக்கமே வரும். இவ்வளோ தூரம் போன தண்ணி சுருங்கி சுருங்கி இவ்வளோ பள்ளம் தான் இருக்குது. இப்போ இதை நம்பி தான் விவசாயமே எங்களுக்கு. துணி நனி விட்டாத. போ போ போ. ஏய் ஒண்ணுமே இல்ல. ஓவர் அப்பா ஆள் இல்லைல்ல. இந்த பசங்க மூத்திக்குமாண்ணா போடா. இறங்கடா போடா. தாத்தா பின்னாடியே போங்க. முல்லா அங்க ஏன்பா வர முடியாது பாத்து. நாங்க வந்துக்கிறோம். பஸ் நீங்க போக. யார் போனா? இப்ப வந்து இவரதான் பார்க்க போறீங்க. நீங்க வீடியோல எப்படி வராரு? அப்படிதான் வரலாம். அப்பா இங்க வரும்போது பாத்து வா. நான் நிக்கிறேன் பாபா. ஓய் சாமி. அப்பா இங்க வரும்போது பாத்து வா. தோ இங்க தான். பள்ளத்தோல் தான் இறங்குவார் அவரு. பா 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 பாத்து வா. உள்ள பள்ளம் இருக்கு. ஓவர் பள்ளம். வந்துட்டாரா? அங்க இந்த பள்ளத்தை எப்படி தாண்டாரு? ஐயோ யாருன்னா புள்ளையில போவாங்களா? அப்படியே வழியை விட்டுட்டு எங்க போறாரு பாரு அவரு. போமா போமா போமா. இங்க இந்த பக்கம் மாதிரி இது பாத்து இவரு தண்ணில தாத்தா போமா. நான் குளிச்சினே போவோம். ஒரு நேரம் அடிக்குது பண்ணி அப்படியே வந்து பாத்து அது போமா. அதான் செட் இருக்கு. பாத்து போ. ஓரமா பாத்து போ. அம்மா நீங்க வாங்க. இங்க எதுவும் இருக்காதுல. அம்மா 4 பாம்பு 5 தவக்கல. வயல் தாமா வாமா. பரப்பு ஏன் இப்படி இருக்குன்னா, முன்னாடிலாம் ஆட்கள் தான் வந்து அறுவடை பண்ணி சம கட்டி வைப்பாங்க. ஆனால் இப்போ அறுவடை மிஷின் வர்றதுனால இந்த மாதிரி தரமட்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எல்லாம் எங்கள் கழனி தான். அதனால வந்து ரொம்ப பெரிய ஹைட்டெல்லாம் வரப்பு இல்லை. இதுதான் எங்கள் வீட்டு மாப்பிள்ள கழனி இப்போதான் வந்துக்கிறாரு. நானும் இப்போதான் வந்துக்கிறேன்.
தாத்தா தான் இறந்தாங்க. அவர் பக்கத்துலேயே எங்கள் பாட்டியே இருக்கணுன்றதுனால பக்கத்துலேயே அடக்கம் பண்ணியிருக்கோம். முழு நேரமும் வயல்லையே இருப்பார். அதனால் பையங்க எங்கள் சித்தப்பாலாம் சேர்ந்து அப்பாவுக்கு நம்ம வயல்லையே தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி இங்கே சமாதி கட்டியிருக்கோம். ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோ. ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம கொள்ளு தாத்தா சமாதிக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு கொள்ளு தாத்தா நினைவு நாள். 2012 போட்டுக்குமா? சவி உன் ட்ரெஸ் நஞ்சிச்சா? ஆமாம், நாங்கள் போகிறப்ப குளிச்சிருவோம். நாங்கள் விலை கொண்டு ஏற்றுறா நல்லா எத்தனை சவி பார்த்தியா ரெடியாக இருக்கு. என்ன பண்ண போகிற தண்ணியெலாம் இருக்கும். கம்னு இருமா, நான் இங்கே வீடியோ எடுக்கிறேம்மா. அதான் வெயிட் என்ன வைக்கணும். ஏன்னா அந்த இது இது கும்பிடு எடுக்கிறியாடா? பூ இதுமா? ஆசீர்வாதம். வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷனா? ஒரு கை வலிக்குதான் பாவம். ஹாய் சொல்லுங்க. தாத்தாவை கும்பிட மாட்டீங்களா? ஹாய் சொல்லுங்க. உட்காந்துங்க. ஏய் டம்ளர் ரெடி அறிவிக்கட்டோன்னு எங்கள் தாத்தா வயிற்று மேலே வைக்கிறேன். என்னப்பா? வேறு வழி இருக்குது. ஆனால் வண்டி அங்கே இருக்குதா? வண்டி அங்கே இருக்குதா? நட்டுவாக்கால் பஸ்ஸு வாடிச்சால இப்படி வாங்க. முதல்லமா போங்க, கல்லுகளை தடுக்கவே பாருங்க. வரப்போது பாருங்க ரெண்டு மீன். தாத்தா இங்க ஒரு மீன் கூட இல்ல. வரும் பாரு மீன். திரும்ப காடி பட்டு ஹாய் சொல்லு.